முந்தைய ஆண்டினுடைய ஒரு வினாத்தாள் சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக, தகவல்களை திரட்டு, முதியவருக்கு கொடு. இந்த 4 வாக்கியங்களிலும் எது சரியாக இருக்கிறது என்பதை, எது சந்தி பிழையற்ற வாக்கியம் என்பதை நாம் கண்டறிய வேண்டும். போல சந்தி பிழைனா என்ன அப்படின்னா, இக்கு, இச்சு, இத்து, இப்பு, இந்த 4ம் 2 வார்த்தைகளுக்கு இடையில் சேருவது தான் சந்தி பிழையற்ற வாக்கியம்னு பேர். இது 4 வரலை அப்படின்னா அது சந்தி பிழை. அப்போது இந்த 4 வினாக்களையும் பார்க்குற போது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போது 2 வார்த்தைகளுக்கு இடையில் 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்தாலோ, 4ஆம் வேற்றுமை உருபு கு வெளிப்படையாக வந்தாலோ இந்த இக்கு, இச்சு, இத்திப்பு மிகும். இப்போ தகவல்கள் திரட்டுன்னு இல்லை, தகவல்களை ஐ என்ற 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்திருக்குது. வெளிப்படையாக வந்தாலே அங்கு வல்லினம் மிகும், அதாவது இந்த வல்லினம் மிகும். அதேபோல் முதியவருக்கு கொடு, கு என்கிற 4ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்திருக்குது, அப்போ எக்கு மிகும். அப்போது 2ஆம் வேற்றுமை உருபும் 4ஆம் வேற்றுமை உருபும் வெளிப்படையாக 2 வார்த்தைகளுக்கு இடையில் வந்துச்சுன்னா அங்கு இந்த வல்லினம் மிகும். அந்த அடிப்படையில் முதல் வினாவும் 3வது வினாவும் சரி என்ற அடிப்படையில் 1ம் 3ம் சரி என்ற ஏ தான் சரியான விடை. அதனால் 2 வார்த்தைகளுக்கு இடையில் இக்கு, இச்சு, இத்திப்பு மிகணும் அப்படின்னா 2ஆம் வேற்றுமை உருவோ 4ஆம் வேற்றுமை உருவோ வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது மிகும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.